அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 12, 2025 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வர்த்தக பேச்சு அமெரிக்கா சீனா உடன்பாடு. அதிபர் ட்ரம்ப் அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமை அறிவித்தார். புதிய வர்த்தக ஏற்பாட்டின் கீழ் பூமியில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்படும் அரிய கனிமங்களும் காந்தங்களும் சீனாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் என்றும், அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்களுக்கு 55% வரி விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் அறிவித்தார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சீன கட்டுப்பாட்டில் 92% அரிய கனிமங்கள்னு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. அப்புறம் ஜாதி மதம் இல்லை என சான்றிதழ் வழங்க அரசாணை. தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் பரிந்துரைன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜாதி மதம் இல்லை என்ற சான்றிதழ்களை வழங்கும் வகையில் உரிய அரசாணையை பிறப்பிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்ததுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது எந்த கேஸு கீழே கொடுத்தாங்க, மனுதாரர் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவைன்னா இப்படி ஜாதி மதம் இல்லை அப்படின்ற சான்றிதழை இனிமேல் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில் உணவு விநியோக ஊழியர்களுக்கு அதிநவீன குளிரூட்டப்பட்ட ஓய்வுக்கூடம். சென்னை மாநகராட்சி சார்பில் உணவு விநியோகம் செய்யும் ஊழியர்களுக்கு அதிநவீன குளிரூட்டப்பட்ட ஓய்வுக்கூடம் அண்ணா நகரில் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட்டு, அப்புறம் அதில் ஏசி ஃபெசிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களுக்காண்டி தனியாக பிரத்யேகமாக ரெடி பண்ணியிருக்காங்க சென்னையில். அடுத்ததான் இன்றைக்கி திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கம் கடைந்து செயல். மனம் கலங்காமல் ஆராய்ந்து துணிந்து ஏற்ற தொழிலை சோர்வு கொள்ளாமல் காலந்தாழ்த்தாமல் செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு வினைத்திற்பம் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஜார்க்கண்ட், கர்நாடகம், ஆந்திரத்தில் ரூபாய் 6405 கோடியில் ரயில்வே திட்டங்கள் மத்திய அமைச்சரவை ஒப்புதல்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜார்க்கண்ட், கர்நாடகம் மற்றும் ஆந்திர மாநிலங்களில் 7 மாவட்டங்களில் பயன்பெறும் வகையில் ரூபாய் 6405 கோடியில் 2 பன்வழி ரயில் தட திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த மாதிரி டேட்டா கொடுத்து கூட கேட்பாங்க. 6400 கோடி ரயில்வே திட்டங்கள் எந்தெந்த மாநிலங்களுக்கு ஒதுக்குனாங்க அப்படின்னு கூட கேட்க வாய்ப்புண்டு எக்ஸாம்ஸில். காத்திருப்பு ரயில் டிக்கெட் நிலவரம் 24 மணி நேரத்துக்கு முன்பே அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. சோதனை முறையில் திட்டம் அறிமுகம். காத்திருப்போர் பட்டியலில் இருக்கும் ரயில் பயணிகளுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்பாக ரயில் அவர்களின் டிக்கெட் உறுதிப்பாடு நிலை குறித்த தகவலை அளிக்கும் திட்டம் சோதனை முறையில் இந்திய ரயில்வே அறிமுகம் செய்துள்ளது. தற்போது ரயில் புறப்படுவதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்பாக மட்டுமே டிக்கெட் நிலவர அறிவிப்பு அளிக்கப்பட்டு வரும் நிலையில் பயணிகள் வசதியை கருத்தில் கொண்டு இந்த மாற்றத்தை ரயில்வே கொண்டு வந்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மேபி இந்த நியூஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது நம்ம எக்ஸாம் நோட் பண்ணுறதுக்கான நியூஸ் இல்லை, பட்டு ட்ரெயின் நிறைய பேர் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை நீங்களும் யூஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க. அப்புறம் தட்கல் டிக்கெட்டில் ஆதார் கட்டாயம்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.